ஹாய் ஹலோ வெல்கம் டு இனிய குரல். கன்சிஸ்டன்சி இஸ் அ கீ டு அச்சீவ் எனி கோல்ஸ்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஆனால் நம்ம அதை ஃபாலோ பண்ணுறோமா? இல்லை. சிம்பிளாக எப்படி கன்சிஸ்டண்ட்டாக இருக்கலாம்னு சொல்லவா? முதல்ல நிறையா கோல்ஸை ஒரே டைமில் செட் பண்ணாதீங்க. இவ்வளோ நாள் நல்லா கொரட்டை விட்டு தூங்கிட்டு திடீர்னு ஒரு நாள் ஏர்லி மார்னிங் எந்திரிக்கிறேன், ஜிம்முக்கு போகிறேன், படிக்க போகிறேன், மெடிடேட் பண்ண போகிறேன்னு மொத்தமாக ஒரே நாளில் செய்யணும்னு நினச்சா கன்சிஸ்டன்சி இருக்காது, சோலி முடிஞ்சிடும். நம்ம சர்வைவல்காக ஒரு விஷயத்த பண்ணும்போது நம்ம பாடி அண்ட் பிரெயின் அதுக்கான ரிவார்டை நமக்கு கொடுக்கும். ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் ஸ்டேஜில் நம்ம உடம்புல இருக்கிற டோபமைன் லெவல் கம்மியாக தான் இருக்கும். ஸோ நம்ம வில் பவர், எனர்ஜி எல்லாத்தையும் போட்டு சாத்துன்னு சாத்தக்கூடாது. ஸோ ஃபர்ஸ்ட் ரூல், ஏதாவது ஒரு ஹேபிட்டை ஃபிக்ஸ் பண்ணி அதில் கன்சிஸ்டண்ட்டாக இருக்க ட்ரை பண்ணுங்கள். ரெண்டாவதாக, உங்களுக்கு நீங்களே ஒரு ரிவார்ட் கொடுத்துக்கோங்க. இதை ஃபோர்ஸ்டு கன்சிஸ்டன்சின்னு சொல்லுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஜிம்முக்கு போகிறோம் அப்படின்னு எடுத்துப்போம். ஒரு வீக் கன்சிஸ்டண்ட்டாக போனால் உங்களுக்கு பிடிச்ச விஷயம் ஏதாவது பண்ணி உங்களுக்கு நீங்களே ரிவார்ட் கொடுத்துக்கோங்க. அதுக்காக ஃபுல்லாக கட்டுன்னு ஒரே நாளில் ஒரு வாரத்துக்கான சாப்பாடையும் சாப்பிட்டு கில்ட் ஆகி சாகக்கூடாது. பேலன்ஸ் ரொம்ப முக்கியம். உங்களுக்கு பிடிச்ச இந்த குட்டி குட்டி விஷயங்களை பண்ணுறனால உங்கள் பிரெயினில் டோபமைன் லெவல் இன்க்ரீஸ் ஆகும். அதன் மூலமாக நீங்கள் மறுபடியும் ஜிம்முக்கு போக அது உங்களை மோட்டிவேட் பண்ணும். லாஸ்ட்டாக, ஷோயிங் அப் மேட்டர்ஸ். இப்போது நம்மளால் கன்சிஸ்டண்ட்டாக 1 மணி நேரம் படிக்க முடியலன்னா பரவாயில்ல, அட்லீஸ்ட் ஒரு நாளைக்கு 15 நிமிஷமாச்சு படிக்கிறோமாங்கிறது தான் மேட்டர். டெய்லி அப்படி கன்சிஸ்டண்ட்டாக 15 நிமிஷம் படிக்கிறது மூலமாக உங்கள் பிரெயினுக்கு நீங்கள் என்ன சொல்ல வர்றீங்கன்னா, பிரெயினு, இது எனக்கு ஒரு தேவையான ஹேபிட்டு, இதை நான் ஒன்றும் சும்மா பண்ணிட்டு இல்லை, ஒழுங்காக எனக்கு இதுக்கான ரிவார்டை கொடுன்னு நீங்கள் பிரெயினுக்கு சிக்னல் கொடுக்குறீங்க. முன்னாடி இருந்த ஃபோர்ஸ்டு கன்சிஸ்டன்சி லெவலை தாண்டிட்டோம் அப்படின்னா இந்த ட்ரெயின்டு கன்சிஸ்டன்சி லெவலுக்கு வந்துடுவோம். ஒரு ஹேபிட்டை சூஸ் பண்ணி அதை கன்சிஸ்டண்ட்டாக பண்ணும்போது நம்ம பிரெயின் அதுக்கான ரிவார்டை நமக்கு கொடுக்கும். அண்ட் ஒரு பாயிண்ட்டுக்கு அப்புறம் நீங்கள் நேச்சுரல் கன்சிஸ்டன்சி மோடுக்கு போயிடுவீங்க. நேச்சுரல் கன்சிஸ்டன்சினா என்னது? எந்த தடையும் இல்லாமல் உங்களால் நிறையா விஷயத்தை கன்சிஸ்டண்ட்டாக பண்ண முடியும். இந்த டிப்பை ட்ரை பண்ணி நீங்களும் உங்கள் கோல்ஸை அச்சீவ் பண்ணி மாஸ் காட்டுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். டாட்டா, பபாய்.